மே 1 பிற்பகல் 1:30 மணிக்கு வசந்த் தன்கு வழங்கும் சிங்கப்பூர் சலூன் புத்தம் புதிய திரைப்படம். சத்யா, சொல்லுங்க. என்னது இது? எதுக்கு திடீர்னு கிஃப்ட் எல்லாம்? என்ன சத்யா அப்படி கேக்குற? இன்னைக்கு நம்மளோட 8th இயர் ஆனிவர்சரி, மறந்துட்டியா? ஓ, அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன சத்யா, நான் தான் அன்னைக்கே உங்ககிட்ட பழச எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு சொன்னல. ப்ளீஸ் சத்யா, என்ன நம்பு. நான் இனிமே உனக்கு பிடிக்காத எதையுமே பண்ண மாட்டேன். நீ ஹர்ட் ஆகுற மாதிரி நான் சத்தியமா நடந்துக்கவே மாட்டேன். நான் உங்களை நம்பலாமா? இனி என்னோட பழைய அர்ஜுனா, எனக்கான அர்ஜுனா மட்டும் இருப்பீங்களா? நீ வேணா பாரு, உனக்கு பண்ணி கொடுத்த வேர்டிங்ஸ காப்பாத்துவேன். இது ஓ மேல ப்ராமிஸ். சத்யா, இந்த வாங்கிக்க சத்யா. தேங்க்யூங்க. சரி, உனக்கு இப்ப இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு. என் கூட வா. எங்கங்க? அட, இத வச்சுட்டு வா. வா, அங்க பாரு. என்ன அர்ஜுன், இதெல்லாம் புதுசா இருக்கு. இதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் இல்லையே. அதான் நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, இதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச அர்ஜுனா உன்னோட அர்ஜுனா இருப்பேன்னு. அதான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு. வா போலாம், வா. புடி வா, கேக் வெட்டலாம். இந்த வீட்ல இன்னும் என்னென்ன கன்றாவி எல்லாம் என் கண்ணால பார்க்க வேண்டி இருக்கும்னு எனக்கு தெரியல. மூத்த மருமகன்னு இவ என்னைக்கு இந்த வீட்ல காலடி எடுத்து வச்சாலோ அப்பவே இந்த வீட்ல பாதி நிம்மதி போயிடுச்சு. குழந்தைங்கள பெத்து வளர்த்து அந்த பிள்ளைங்களோட பிறந்த நாள்ல கொண்டாடுறதை விட்டுட்டு கல்யாணம் பண்ணி இதோட 8 வருஷம் ஆச்சு. இவ ஏதோ சாதிச்சு கிழிச்ச மாதிரி இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் கேக் வெட்டுறா. இந்த ஜமீன் பரம்பரைக்கு ஒரு வாரிச பெத்து கொடுக்க துப்பில்ல. இவளுக்கெல்லாம் கல்யாண நாள் ஒரு கேடா? நீங்க சொல்றதும் கரெக்ட் தான்க்கா. சும்மா ஆண்டவன் ஆட்டுக்கு வாழை அளந்து வச்சான். வயித்துல ஒரு புழுப்பூச்சி உண்டாகாதப்பவே இவ இவ்வளவு பமாத்து காட்டுறா. இவ மட்டும் ஜமீனுக்கு ஏதாவது ஒரு வாரிச பெத்து கொடுத்திருந்தா ஒவ்வொரு திமிரெடுத்து ஆடி இருப்பாக்கா. ஜமீனுக்கு ஒரு வாரிச பெத்து கொடுத்துட்டு திமிரெடுத்து ஆடினாலும் தப்பு இல்லடி. ஆனா அதை பண்ணாம 8 வருஷமா குழந்தை இல்லங்கிற உறுத்தல் கொஞ்சம் கூட இல்லாம நடு சபையில எப்படி பல்ல காட்டிட்டு நிக்கிறா பாரு.